ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸா வியாழக்கிழமை கொடுத்துருக்க வேண்டிய லெவல். ஆனா நம்ம வீடியோ மேக் பண்ணல அப்படின்றனால லெவல்ஸை யாருக்கும் ஷேர் பண்ணல. நம்மளோட கூகுள் ஷீட்ஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த லெவல்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இந்த லெவல்ஸை தாண்டி அன்னைக்கு என்ன நடந்திருக்கணும் அப்படின்றதும் ஷீட்ஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நாம இந்த இடத்துல அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு கேப் டவுன், ப்ரீவியஸ் டேவோட லோவுக்கும் கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகியிருக்கு. ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அபோவ் ஒரு நல்ல கிரீன் கேண்டிலாக கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ஃபால். மார்க்கெட்டில் எப்பவுமே முதல் நாளோட லோக்கு கீழே ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னாவே ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கு. அதனால தான் முதல் நாளோட லோக்கு கீழே ஓப்பன் ஆயிருந்திருக்க வேண்டிய கட்டாயம். இதை எப்படி அவங்க ஹோல்ட் பண்ணணும்? முதல் நாளோட ஓப்பனுக்கு லோக்கு கீழே ஓப்பன் பண்ணவங்க தொடர்ந்து கீழே போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? தொடர்ந்து கீழே போகணும் அப்படின்னா புட் ஆப்ஷனுங்க எல்லாம் அவங்களோட ஓப்பன் ப்ரைஸை ஃபர்ஸ்ட் தக்க வைக்கணும். புட் ஆப்ஷனால ஓப்பன் ப்ரைஸை தக்க வச்சா மட்டும்தான் மார்க்கெட்டால தொடர்ந்து கீழே போக முடியும். இது கூடவே ஸ்பாட்டும் ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் ஆகணும். ஓகே, அந்த ஒரு விஷயம் காலையில் நடக்கல. ஓப்பன் அபோவ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன். அங்கே ரிஜெக்ஷன் ஆகி இந்த இடத்துல ஒரு லோவை செட் பண்ணிட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட். அப்போ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் ஓப்பனை விட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே ஸ்பாட் ஓப்பன் அபோவ் வரதும் புட் ஆப்ஷன் ஓப்பன் பிலோ ட்ரேட் ஆகிறதும் மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பை கிரியேட் ஆகும். எதுவரை மேலே போகக்கூடிய வாய்ப்பு? முதல் நாளோட லோவை ரீச் பண்ணாங்க அப்படின்னா அந்த கேப் ஃபில் ஆயிடும். அந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் முதல்ல கிரியேட் ஆகும். இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அடுத்தடுத்து என்ன நடக்கணும்? அடுத்தடுத்து தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்குங்க ஃபர்ஸ்ட் போட்டிக்குள்ள வரணும். போட்டிக்குள்ள வந்து போட்டியில கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை வின் பண்ணணும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா தான் அடுத்தடுத்து தொடர்ந்து மார்க்கெட்டை மேலே எடுத்துட்டு போக முடியும். கீழே இருந்து மேலே வந்தவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்மளோட S2ல வந்து ரிஜெக்ஷன், சாரி S1ல வந்து ரிஜெக்ஷன். அடுத்து S2ல சின்ன சப்போர்ட், திரும்ப ரிஜெக்ஷன், திரும்ப கீழே வராங்க, மேலே போறாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட S2 பக்கத்திலேயே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் டவுன்ல ஆயிடுச்சு அப்படின்ன உடனே டைரக்டா நாம அதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி போடுறதை காட்டிலும் வெயிட் பண்ணி மார்க்கெட்ல என்ன நடக்குது. இப்போ மார்க்கெட் இங்க முதல் நாளோட க்ளோஸ் அப்படின்றது நமக்கு 23,869. இங்க ஓபன் பாத்தீங்கன்னா 23,666. இப்போ மார்க்கெட்டோட ஒரு நாளோட ரேஞ்ச் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 120ல இருந்து 150 பாயிண்ட். அப்போ ஒரு நாளோட ரேஞ்ச் நம்ம ஹைட் லோ அப்படின்றது தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி எப்பயும் சொல்லுவோம். இங்க அதை தாண்டி அந்த ரேஞ்ச் அப்படின்றது ஓப்பன் பிரைஸ்லயே கேப்லயே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றது தான் இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக். அப்போ ஒரு ரேஞ்ச் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அடுத்து என்ன நடக்கணும்? அடுத்து ஒன்று சைட்வேஸ் போகணும். இந்த கேப் விழுந்ததுக்கு அப்புறம் கேப்ல இருந்து சைட்வேஸ் போகணும், இல்ல மேல வரணும். இதுக்குண்டான வாய்ப்பு ஒரு 70% சொல்லலாம். மீதம் இருக்க 30% தான் தொடர்ந்து கீழே போகிறது. இந்த தொடர்ந்து கீழே போகிறதுக்கு எவ்வளவு கேப்ல ஓபன் பண்றாங்க அப்படின்றதும் முக்கியமா தேவை. ஸோ இது எல்லாத்தையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ற பட்சத்துல கேப்ல நாம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நாமளே கேப்ல எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். டைம் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத அடுத்து நாம பார்ப்போம். அப்படியே கூட கண்டினியூ பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு. 23,655 நம்மளோட S2 இருக்க போகுது. 23,727 அப்படின்றது S1 இருக்க போகுது. அதுக்கு அடுத்து 23,872 இது R1 இருக்க போகுது.
23,944 இது R2 இருக்க போகுது. ஓகே, இதுதான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 23,700 இந்த ரேஞ்சை நம்ம சொல்லலாம். இதுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு டவுன் சைட் மூமெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அடுத்த ஸ்டாப் நமக்கு 23,600ல இருக்கு. இங்க என்ன நடக்குது, இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்ல என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க, கால் புட் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இதுவே தொடர்ந்து மேல போகணும் அப்படின்னா 850 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். இங்க 850 அப்படின்னா 850ல கால் புட் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க, யாரோட லோக்கு கீழே யார் ட்ரேட் ஆகுறா, யாரோட ஹைக்கு மேல யார் ட்ரேட் ஆகுறா, இப்படின்றதெல்லாம் வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன மாதிரி என்ன மாதிரி மார்க்கெட் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த லெவல்ஸை என்னைக்குமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல்ஸா எடுக்காதீங்க. இங்க நம்ம சொல்ற லாஜிக்குங்களை புரிஞ்சு இதுல உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை எப்படி வடிவமைக்கலாம், இல்ல வடிவமைக்க முடியல, எனக்கு ப்ரீ பில் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.